அதனால் அவங்க பண்ணது தப்பே கிடையாது. நீங்கள் வந்து எப்போ ஒரு நாட்டை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கெடுவான் கேடு நினைப்பான், அவ்வளோதான். அதைத்தான் இன்றைக்கி அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதில் யாரை குறை சொல்ல முடியும்? இன்றைக்கி ஈரான் வந்து அந்த அணுகுண்டு மட்டும் தயாரிக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே கிடையாதுங்க. ரைட்டுங்க, நாங்கள் வந்து இவ்வளோ மிசைல்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் ட்ரோன் டெக்னாலஜியில் ரொம்ப வருஷமாக அவங்க வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யாக்கே அவங்க தாங்க சப்ளை பண்ணி நிற்கிறாங்க ஷஹீத் ட்ரோன்ஸ்லாம். அதை வச்சு தான் ரஷ்யா உக்ரைனில் அடிச்சிட்டு இருக்கான். இதையெல்லாம் யாராவது கேட்டாங்களா? அணுகுண்டு தயாரிக்காது, அதைத்தானே சொல்லி நிற்கிறாங்க. ஏன்னா மற்ற மிசைலுக்கும் அணுகுண்டுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. மற்ற மிசைலில் வந்து அந்த டேமேஜ் இருக்கும், கொலாட்ரல் டேமேஜ் இருக்கும், அதை இன்டர்செப்ட் பண்ணலாம், இதெல்லாம் இருக்குது. அணுகுண்டு ஒன்று மிஸ் ஆகி விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நாடே நாசமாக போயிடும். அதனால தான் அவங்க வேணான்னு சொல்கிறாங்க. மற்றபடி வந்து அவர் மட்டும் வச்சுக்கலாமா, இவர் மட்டும் வச்சுக்கூடாதான்னா, இஸ்ரேல் கிட்ட அணுகுண்டு இருக்குது அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். ஆனால் இன்றைக்கி அது மிரட்டி இருக்காங்களா? ஈவன் இந்த யுத்தத்தும் போது கூட ஈரான் வந்து எவ்வளோ மிரட்டினாங்க, அவங்களை அழிச்சிருவோம் பாருங்க, சரியான பதில் கொடுக்குறோம் பாருங்க அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. ஒரு வார்த்தை சொன்னாங்களா இஸ்ரேல்? நீ இன்னும் தயாரிக்கல அணுகுண்டு, என்கிட்ட இருக்குது, போட்டேன்னா பஸ்பம் ஆயிரும் அப்படின்னு ஒரு மிரட்டல் கொடுத்துருக்கலாம்ல? சொல்லலை. ரஷ்யாவில் சொன்னாங்க, நீங்கள் ரஷ்யாவை அழிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உலக வரைபடத்தில் ரஷ்யா இல்லைன்னா அந்த உலகமே தேவையில்லை, வி ஆர் ரெடி டு நியூக் யூ அப்படின்னு புட்டின் சொன்னார். ஆனால் இஸ்ரேல் சொல்லலை. அப்போ அந்த அளவுக்கு அவங்க பொறுப்போடு நடந்துக்கிறாங்க. நீங்கள் பொறுப்பு இல்லாமல் நடந்துங்கன்னா உன் அழிச்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்போ வாங்கி கட்டி தான் வேணும். இதுக்கெல்லாம் யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாது சிவா.